பிரபஞ்சமொழி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ இன்றைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் அப்படின்னா, உங்கள் நபர்களுடைய கரண்ட் ஃபீலிங் வந்து என்னவா இருக்குது அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கு வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா மேலே இருக்க வாட்ஸ்அப் இல்லைனா இன்ஸ்டாகிராமுக்கு டிஎம் பண்ணி பர்சனல் ரீடிங் வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. ஓகே, ஸோ நீங்கள் எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் பர்சனல் ரீடிங் வந்து உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். வேணும் அப்படின்னா மறக்காமல் டிஎம் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி காளியம்மனுக்குரிய மகாருத்ர பூஜா வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதில் நிறைய பேர் வந்து டிஎம் பண்ணியிருந்தீங்க. ஒரு சிலருக்கு வந்து பேர் கொடுக்க முடியலை அப்படின்னு. நானுமே என்கிட்ட ரீடிங் எடுத்தவங்களுக்கு மட்டும்தான் நான் வந்து ஷேர் பண்ணி விட்டேன், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படின்னு. இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கீங்க அப்படின்னா இதில் நீங்கள் கலந்து கொள்ளணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து அதுக்கு பிறகு வந்து தான் சொன்னீங்க, நான் கலந்து கொள்ள முடியலை அப்படின்னு சொல்லி. ஓகே, நாளைக்கு துர்காஷ்டமி. ஸோ அதனால் உங்களுக்கு இதில் கலந்து கொள்ளணும் அப்படின்னா இன்றைக்கு நீங்கள் வந்து உங்களோட பேரும் உங்களோட கோரிக்கை என்ன அப்படின்றதையும் நீங்கள் சொல்லி இந்த ருத்ரமா பூஜையில் வந்து நீங்கள் கலந்து கொள்ளலாம். ஓகேயா? ஸோ இது வந்து அப்புறம் சில பேர் கேட்டிருந்தீங்க எங்களையும் சேர்த்துக்கொள்ளுங்க அப்படின்னு, அதுக்காக தான். ஓகே, ஸோ கலந்து கொள்ளணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா மறக்காமல் கலந்து கொள்ளுங்கள். ஸோ இந்த ருத்ரமா பூஜையில் கலந்து கொள்கிறவங்களுக்கு நிறைய நல்லது நடக்கும். ஓகே, பாசிட்டிவ் வைப் கிடைக்கும். மேபி பிரிஞ்சிருக்க நீங்கள் மீண்டுமே உங்கள் நபர்கள் கூட இணைகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். டார்க் எனர்ஜிஸ் வந்து ரிமூவ் பண்ணப்படும். அவ்வளோ பெரிய ஒரு அற்புதமான ஒரு பூஜை தான். எதிரிகள் தொல்லைகள் நீங்கும் அப்படின்னு சொல்லி உடலில் இருக்கக்கூடிய நோய்வாய்ப்படக்கூடிய விஷயங்கள்லாம் நீங்கி ஒரு நல்ல விஷயம் கிடைக்கும் அப்படின்னும், ஒரு உடல் ரீதியாக நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு தேகம் கிடைக்கும் அப்படின்னும், நோய் நொடிகள் நீங்கும் அப்படின்னும், ஒரு அற்புதமான ஒரு சக்தி கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த யாகம் வந்து வளர்க்கப்படுறது. ஓகே, ஸோ இதில் நீங்கள் கலந்து கொள்ளணும்னு நினைச்சா இன்றைக்கே உங்கள் நேம் கொடுத்து நீங்கள் கலந்து கொள்ளலாம். ஓகே, ஸோ இப்போ உங்கள் நபர்களுடைய கரண்ட் ஃபீலிங் வந்து என்னவாக இருக்குது அப்படின்றதுக்கு இந்த டெக்லேருந்து நம்ம கார்ட்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி வச்சுட்டு மற்ற டெக்லேருந்து கிளியர் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளும். ஓகே, ஸோ உங்களுடைய நபர்களோட எண்ணங்கள் வந்து என்ன மாதிரி இருந்துகிட்ருக்கு இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் சுச்சுவேஷன்ஸ்க்கு அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஓகேயா? ஓகே, முதல் விஷயம் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கும் உங்கள் நபர்களுக்குமான இந்த காதல் அப்படின்னாலும் சரி, மன ரீதியான ஒரு இணைப்பு அப்படின்னாலும் சரி, இந்த துருவங்கள் ரெண்டுமே வேறு வேறு திசையில் நான் சொல்லுறத பார்க்குறேன். ஓகே, இதுக்கு முன்னாடி நீங்கள் 2 பேருமே அலாதியான ஒரு காதல் கொடுத்துருக்கலாம், ஒன்றிணைச்சிருந்திருக்கலாம். ஆனால் இப்போது இங்கே ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப்பை துண்டிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, விதி வந்து மாறி விளையாண்டுருச்சு அப்படி சொல்லக்கூடிய அளவுக்கு ஏதாவது ஒரு சில விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்க்காத சில விஷயங்கள் தானே நடந்திருக்கு. ஓகே, ஸோ அப்போ அவங்க மனநிலை எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அவங்க மனநிலையை பொறுத்து கூட எதிர்பார்க்காத ஒரு விஷயம், எதிர்பார்க்காத ஒரு திருப்பம் நடந்திருக்கலாம். ஓகே, ஸோ அதை உங்கள் நபர்கள் உங்ககிட்ட வெளிப்படுத்தாமல் கூட மறைச்சிருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக இந்த நபர்களுக்கு இந்த செய்கையால் நடந்த இந்த விஷயத்தால் நிறையவே ஹார்ட் பிரேக் ஆகியிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இங்கே வந்து யூனிவர்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த ஹார்ட் பிரேக் அப்படின்னு நம்ம எடுத்து கொண்டாலுமே கூட இது எப்படிப்பட்டது அப்படின்னா லேசாகவே சரியாகக்கூடியதா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஒரு பயங்கரமான வலியை தந்திருக்கும் உங்கள் நபர்களுக்கு. ஓகே, அப்போ இந்த நபர்கள் வந்து வெளிக்காட்டாமல் இந்த மாதிரி ப்ராப்ளம் நடந்துட்டுருக்கு அப்படின்னு உங்கள் நபர்கள் வெளிக்காட்டியிருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கம்மி. தனக்குள்ளே வச்சுட்டு அந்த விஷயத்த புழுங்கிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் தான் போய் கொண்டிருக்கு. ஸோ காதலை பொறுத்து அப்படின்னு பார்க்கும்போது கூட ஒரு பயங்கரமான இதய உடைதல் நடந்திருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் நடந்துருச்சு, இவங்க கையை மீறி அந்த விஷயம் நடந்துருச்சு. ஸோ அதில் ஒரு தெளிவு கிடைக்கும்போது கூட இப்போது இந்த நபர்களுக்கு பயங்கரமாக நான் காயப்படுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்து கொடுத்துட்டு போயிருக்கலாம். ஓகே, ஸோ உங்கள் நபர்கள் வந்து காதலை பொறுத்தும் சரி, இப்போ அவங்க சுச்சுவேஷன்ஸ்லேயும் சரி, எண்ணங்கள்லேயும் சரி, ஒரு பயங்கரமான ஒரு வலி இருக்கிறத நான் இந்த இடத்துல பார்க்குறேன். ஓகே, அப்போ தொடர்பு கொள்ள முடியலை அப்படின்ற வலியாக கூட இருக்கலாம். ஏன்னா ஏதோ ஒரு விஷயம் நடந்துருச்சு, அந்த விஷயத்தும் கையை மீறி நடந்துருச்சு அப்படிங்கும்போது இந்த நபர்களால் அந்த விஷயத்தை தெளிவுபடுத்த முடியலை அப்படிங்கும்போதும் ஒரு பயங்கரமான ஒரு வலி வந்து ஏற்பட்டிருக்கு இந்த நபர்களுக்கு. ஸோ இந்த வலி ஏற்படுறதுனாலும் என்னமோ இவங்களோட உணர்ச்சிகள் எல்லாமே தடைப்பட்டிருக்கும். ஓகே, தடைப்பட்டிருக்கும் அப்படின்றாங்க. ஓகே, ஸோ அதனால் இந்த நபர்கள் நடந்த ஒரு சில விஷயத்துக்காக வருந்துறாங்க. ஓகே, வருத்தமாக இருக்காங்க அப்படின்னும்
இந்த நபர்கள் வேணும்னு தான் உங்கள ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஓகே. இதெல்லாம் தெரியாம நடந்த விஷயங்களா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கம்மி தான். வேணும் அப்படின்னே இந்த நபர்கள் ஒரு சில விஷயத்த பண்ணியிருக்கலாம். ஓகேயா? அதையும் இந்த நபர்கள் ஒத்துக்கொள்றாங்க. அவங்க கையால நடந்த பிரச்சனை தான் இந்த முறிவுக்கு காரணம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இவங்க ஒத்துக்கொள்றாங்க. அதே சமயம் இவங்க மனரீதியாவே உங்கள மிஸ் பண்ணத நிறையவே வருத்தம் தரக்கூடிய மாதிரி சிச்சுவேஷன்ஸ் வந்து அமைஞ்சிருக்கும். பயங்கரமான வருத்தத்த வந்து இவங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கும். நீங்க இல்லாத இந்த தருணம் அப்படின்ற மாதிரியும், பர்சனலி அவங்களோட லைஃப்ல கூட அ இந்த மாதிரி அவங்க ஏதோ ஒரு விஷயத்துல காயப்படுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ஸ் வந்து அமைஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அதுக்கு காரணம் இந்த நபர்களுடைய பொறுமை இல்லாமை அப்படின்றத இந்த நபர்களுமே உணர்ந்து கொள்றாங்க. ஏன்னா இந்த நபர்கள் நினைக்கிறாங்க, நான் கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம். உங்களோட கொஞ்சம் இணைஞ்சு போயிட்டுருக்கலாம். இல்ல உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னு காது கொடுத்தாவது கேட்டுருக்கலாம். எந்த ஒரு விஷயத்தையுமே காது கொடுத்து கேட்கவும் கிடையாது, எதுவும் கிடையாது. அப்படிங்கிற பட்சத்துல ஏதோ ஒரு விஷயம் பண்ணி அதுவும் உங்கள பயங்கரமா இந்த நபர்கள் பொறுமை இல்லாம ரியாக்ட் பண்ண ஒரு விஷயம் உங்க காதுல வந்து பயங்கரமா காயப்படுத்திருச்சு. அப்படின்றதுனால இப்போ இந்த நபர்கள் வந்து மனரீதியாவே இதயம் வந்து உடைஞ்சிருக்காங்க. நீங்க இல்லாதது. தான் பொறுமையா இருந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ தான் அந்த நபர்கள் சிந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஓகே. ஸோ அதே மாதிரி ஒரு சில நபர்கள் இங்கே ஆல்ரெடி விட்டுட்டு போயிட்டாங்க. ஓகே. ஸோ இந்த நபர்கள் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஏன் அப்படின்னா இந்த ஹார்ட் பிரேக்ஸ் வந்து பயங்கரமாக அவங்கள கிழிச்சிருக்கும் அவங்களோட இதயத்தை. ஏன்னா இது பொறுமை இல்லாமல் நீங்கள் ஒரு சில விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ணீங்க அப்படின்னு கூட அவங்க எடுத்துக்கொள்ளலாம். ஓகேயா? ஸோ அப்போது நீங்கள் பண்ண ஒரு சில விஷயங்கள் வந்து இவங்கள கையை மீறி போக வச்சிருச்சு அப்படின்னும் இந்த நபர்கள் ஆல்ரெடி இந்த காதல் வேண்டாம் அப்படின்னு போயிட்டுருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே. ஸோ என் ரீடிங்ஸை பொறுத்து நான் எதுவுமே இங்கே பூசி மொழுக விரும்பலை. ஓகே. ஸோ நான் என் ரீடிங்கை பொறுத்து எதையுமே ஹைட் பண்ண மாட்டேன் அப்படின்ற விஷயமும் உங்களுக்கு தெரியும். ஸோ உங்கள் நபர்களோட கரண்ட் ஃபீலிங் என்ன அப்படின்றத நீங்கள் சரியாக தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னா என் ரீடிங் பாருங்கள். இல்லைன்னா தவிர்த்துருங்க. ஏன்னா இங்கே ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப மெல்ட்டிங்காக சொல்லணும், சுகர் கோட் பண்ணி சொல்லணும். ஸோ அப்படி சொன்னால் தான் சிலரோட இதயம் வந்து நிறைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சில கமெண்ட்ஸ் வந்து நான் பார்த்தேன். ஓகே. ஸோ என்னால் அப்படி ரீட் பண்ண முடியாது. என் ரீடிங்ஸ் எல்லாம் பொறுத்த மட்டும் எல்லா ரீடிங்ஸுமே இப்போது கரண்ட்லி என்ன போயிட்டுருக்கு அப்படின்றது நல்ல விஷயமா இருந்தாலும் கெட்ட விஷயமா இருந்தாலும் அப்படியே உங்ககிட்ட சொல்கிறது தான். ஓகே. ஸோ என் ரீடிங்ஸில் வந்து தயவு செஞ்சு சுகர் கோட் பண்ணி சொல்லணும் அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டும் நீ எதிர்பார்க்காதீங்க. ஓகேயா? ஓகே. ஸோ இங்கே ஒரு நபர்கள் வந்து நம்ம ரீடிங்குள்ளே போயிடலாம். ஓகே. இங்கே ஒரு சில நபர்கள் வந்து மூவ் ஆன் ஆகி போயிட்டுருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஏன்னா அந்த நபர்கள் மீண்டும் வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஏன்னா நீங்கள் இந்த இடத்துல இந்த நபர்களை தக்க வச்சு கொள்ளணும் அப்படின்னு பண்ண விஷயங்கள் தான் இந்த நபர்களுக்கு தப்பாக தெரிஞ்சிருக்கு. இந்த நபர்கள் வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் மாட்டிக்கொள்ள போகிறாங்க. ஸோ மாட்டிக்கொள்ள வேண்டாம் அப்படின்னு நீங்கள் பண்ணது, அவங்கள பாதுகாப்புக்காக நீங்கள் பண்ணது, ஒரு சமாதானத்துக்காக நீங்கள் பண்ணது, மீண்டுமே நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழணும் அப்படின்றதுக்காக நீங்கள் எடுத்த ஏதோ ஒரு ஸ்டெப் தான் இந்த நபர்களை தள்ளி போக வச்சுருக்கு. இவங்க வந்து மனசு விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி கூட வச்சுக்கலாம். இதை பற்றி நான் பேச விரும்பலை அப்படின்னு இந்த நபர்கள் மனசு விட்டுருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஏன்னா ஏதோ ஒரு பயம் இருந்திருக்கு இந்த நபர்களுக்கு. நீங்கள் வந்து அவங்கள சேஃப் ஜோனில் வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருப்பீங்க. சேஃபாக இருக்கணும் அப்படின்னு கைட் பண்ணணும்னு ட்ரை பண்ணியிருப்பீங்க. எந்த பிரச்சனையும் மாட்டிக்கொள்ளக்கூடாது அப்படின்னு ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஆனால் நீங்கள் பண்ண விஷயத்தில் இந்த நபர்கள் தப்பாகவே புரிஞ்சு கொண்டிருக்கலாம். ஓகே. ஸோ அதுதான் இந்த காதலை இப்போ என்ன முடிவு எடுக்கிறது அப்படின்னு தெரியாத அளவுக்கு இந்த நபர்களை கொண்டு போய் வச்சுருக்கு. ஏன்னா ஓப்பனாகவே இந்த நபர்கள் சொல்லியிருக்கலாம், நீ எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு. ஸோ வேண்டான்னு சொன்ன நபர்களுக்காக தான் நீங்கள் இந்த ரீடிங்கை பார்த்து கொண்டிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இந்த டிவைன் வந்து சொல்கிறாங்க. ஓகே. ஏன்னா ஆல்ரெடி ஓப்பனாக அவங்கக்கிட்ட சொல்லிகிட்டே போய்க்கலாம், எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதுக்கு விருப்பம் கிடையாது அப்படி சொல்லி. இருந்தாலுமே என் நபர் மீண்டுமே வந்துடணும், அந்த ஜஸ்டிஸ் நீங்கள் போராடின விஷயத்துக்காக தான் இன்னமும் போராடுறீங்க. இந்த காதலுக்காக நான் என்ன வேணாலும் செய்ய தயார் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் நீங்கள் இருக்கீங்க. ஓகே. எங்கேயாவது ஒரு சொல்யூஷன் கிடச்சிடாதா, திரும்பவும் ஒரு சமாதானம் நிலவிராதா அப்படின்ற எண்ணத்தில் தான் நீங்கள் அதை பார்த்துட்ருக்கீங்க இந்த ரீடிங் கூட. ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு மூமெண்ட்டுமே அப்படி தான் போயிட்டுருக்கு. ஆனால் உங்கள் நபர்களுக்கு அது எப்படி தெரியுதுன்னா, நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சில விஷயமும் இந்த நபர்களை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி, இவங்ககிட்ட வந்தாலே என்னை கண்ட்ரோல் பண்ணுறாங்க, ஏன் அப்படி ஆட்டிடியூட் காட்டுறாங்க அப்படின்ற மாதிரி உங்கள் நபர்கள் வந்து பார்க்குறாங்களா, அவங்களுடைய பார்வையில் அப்படி இருக்குது. அப்போ நீங்கள் சரியான விஷயத்தை தான் பண்ணுறீங்க.
ஆனா, அந்த நபர்களுக்கு அது ஒரு பயமாதி ஒரு விஷயத்த வந்து கிரியேட் பண்ணுது அப்படின்ற மாதிரி இங்க டிவைன் வந்து சொல்றாங்க. அந்த நபர்கள் அ மாட்டிக்கொள்ற மாதிரி இருக்கு. "நீ துரோகம் பண்ணிட்ட" அப்படின்னு உங்க மேலே ஒரு தப்பு சொல்ற மாதிரி. எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு. அந்த விஷயத்துல உங்க நபர்களுக்கு ஒரு தெளிவில்ல அப்படின்ற ஒரு விஷயத்த தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு தப்பா தான் புரிஞ்சிட்டுருக்காங்க. ஸோ தப்பா புரிஞ்சிட்டுருக்கிறதுனால கூட இந்த மன இடைவெளி அப்படின்றது 2 பக்கமுமே ஏற்பட்டுருக்கலாம். இப்போ நீங்க எப்படா சேருவோம்? ஏதாவது ஒரு வழி கிடைக்காதா வர்றதுக்கு? இல்ல இந்த நபர் மீண்டுமே வந்துர மாட்டாங்களா? அப்படின்னு எதிர்பார்த்துட்டு மாதிரி என்ன பண்ணாலும் ரீஜாயின் ஆயிடணும் அப்படின்ற மாதிரி. ஆனா அந்த பக்கம் அந்த நபர்களுக்கு ஏதோ ஒரு நெருடல் மனசுக்குள்ள இருக்கலாம். ஒரு சந்தேகம் இருக்கலாம். ஆ இந்த நபர்கள கூட மனசு விட்டு உங்ககிட்ட ஓப்பனா வந்து சொல்ல முடியாத அளவுக்கு இந்த நபர்கள் ஏதோ ஒரு விஷயத்த ஆ இப்ப இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில கேள்விப்பட்டிருக்கலாம். ஸோ அது கூட இவங்களுக்கு ஒரு மன நெருடலா இருந்து, ஓகே எனக்கு வேண்டாம். நான் இந்த இடத்துல நிக்க விரும்பல. இவ்ளோ பெரிய விஷயத்த எனக்கு துரோகம் பண்ணியிருக்காங்க. என்னை ஏமாத்திட்டாங்க. என்ட்ட பொய் சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஏதோ ஒரு நெருடல் வந்து அவங்க மனசுக்குள்ள இருக்கு. அந்த நெருடல் தான் உங்க காதலுக்காக ஸ்டெப் எடுக்க முடியாம அந்த நபர்கள ஒரு இடத்துல அப்படியே நிப்பாட்டி வச்சிருக்கு அப்படின்றத நான் அங்க பார்க்குறேன். ஸோ அவங்கள சுத்தி என்ன மாரி விஷயங்கள் நடக்குது அப்படின்னும் அவங்களுக்கு தெரில. கண்டிப்பா அந்த இடத்துல ஒரு துரோகம் நடந்திருக்கலாம். ஓகே. ஸோ அந்த துரோகத்தினால கூட இவங்க வந்து உங்கள சும்மா அந்த டைம் பாஸ்க்கு லவ் பண்ண மாதிரி எனக்கு இங்க தெரில. உண்மையாவே ஒரு காதல குடுத்துருப்பாங்க. நீங்க தான் உங்க லைஃப் பார்ட்னர் அ அப்படின்னு உங்ககிட்ட வந்திருக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி இந்த நபர்கள் காயப்பட்ட நபர்கள் அப்படின்னு இருக்கும்போது, மன ரீதியாவே இதுக்கு உங்ககிட்ட வர்றதுக்கு முன்னாடியும் இந்த நபர்கள் ஆல்ரெடி காயப்பட்டிருக்கலாம். ஸோ அப்போ ஒரு பொய் சொல்லி உங்கள இதாக்கணும் அப்படின்னு இந்த நபர்கள் வர கிடையாதாம். ஓகே. ஸோ இவங்க வந்தது ஒரு காதல பெற்றுக்கொள்றதுக்கு தான். ஆனா சிச்சுவேஷன் என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா, இந்த காதலையே ஒரு சந்தேகத்துக்குள்ளாக்கிடுச்சு. உங்களோட அந்த பியூர்னஸான அந்த காதல சந்தேகிக்கப்பட வச்சுருச்சு அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ அந்த சந்தேகம் எங்கே கொண்டு போய் முடிஞ்சிருக்கு அப்படின்னா, கண்டிப்பா ஒரு பிரிவு அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து ஏற்படுத்தியிருக்கும். ஓகே. கண்டிப்பா உங்க காதல்ல இப்பவும் பிரிவ ஏற்படுத்தின விஷயம், இந்த சந்தேகத்த தூண்டின விஷயம் அவங்களோட ஃபேமிலி சைட்ல இருக்கக்கூடிய யாராவது இருக்கலாம். அல்லது இந்த நபர்கள் கல்யாணமே பண்ணியிருக்காங்க அப்படின்னாலும், அவங்கள சார்ந்த யாராவது இருக்கலாம். ஓகே. ஸோ அவங்க மனசுக்குள்ள வந்து இப்போதைக்கு இருக்குது, ஒரு சந்தோஷமான, ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கைய தேடிக்கொள்ளணும் அப்படின்றதுல தான். ஓகே. அதுதான். இங்க வந்து ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை வேணும். அந்த நிம்மதி வந்து இவங்களுக்கு வந்து லைஃப் லாங் எடுத்துகிட்டு போகணும். ஸோ அப்படின்றதுனால இந்த இடத்துல வந்து இப்போ போய் ட்ராமா பண்ணுறது அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. கொஞ்சம் ஒதுங்கி நிற்கலாம். இப்போதைக்கு யாரையுமே டென்ஷன் படுத்தாமல் நிற்கலாம். ஏன்னா ஆல்ரெடி இந்த நபர்களுக்கு சந்தேகம் இருக்குன்றத நான் சொல்லிட்டேன். அந்த நெருடலை யார் கிரியேட் பண்ணுறா அப்படின்னா, கண்டிப்பாக இவங்களோட ஃபேமிலி சார்ந்த நபர்கள் இல்லது இந்த இடத்துல இருக்கக்கூடிய அவங்க கல்யாணம் முடிச்சிருக்கவங்க இல்லது ஒரு தேர்ட் பார்ட்டியாக இருக்கலாம். ஓகே. உங்க சிச்சுவேஷன்ஸ்க்கு இது எப்படி பொருந்துதோ அப்படி நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. ஓகேயா? ஏன்னா நான் இங்க விரிவா சொல்ல நான் வரல. ஓகே. ஸோ உங்களோட பிரச்சனைக்கு எந்த விஷயம் சரியா பொருந்துதோ அது மாதிரி நீங்க ரீடிங்க வந்து எடுத்துக்கொள்ளுங்க. ஓகே. ஸோ அப்போ இந்த நபர்கள் வந்து பேசுகிற ஒரு சில விஷயங்கள் கூட இந்த நபர்களுக்கு திரும்ப திரும்ப ஒரு சந்தேகத்தை கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ அதை தெளிவுபடுத்திக்க போகும்போது கூட இந்த காதலை பொறுத்து ஒரு தெளிவு கிடைக்குதுல்ல அப்படின்றாங்க. மேபி உங்களுக்கு வேறு யார் கூடயாவது தொடர்பு இருக்கு. உங்களுக்கு தான் தேர்ட் பார்ட்டி இருக்கு அப்படின்னு கூட சொல்லியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இங்க இருக்கு. அப்போ என்ன நினைச்சுட்டாங்கன்னா, இந்த நபர்கள் "ஓ! நீயா என்ன சீட் பண்ணிட்டல்ல, அப்ப நீ தான் எனக்கு ஹார்ட் பிரேக் குடுத்துருக்க. ஸோ நான் அதனால தான் நான் விட்டுட்டு போறேன்" அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகே. ஸோ என்ன மாரி ஒரு சிச்சுவேஷன்ஸ்ல இருந்தாலும் சந்தேகம் அப்படின்ற ஒரு விஷயமும், அதில ஒரு தெளிவில்ல அப்படின்ற ஒரு விஷயமும் கண்டிப்பா உங்களுடைய நபர்களுக்கு இருக்க தான் செய்யுது. ஓகேயா? கருத்து வேறுபாடு இருக்கு. ஓகே. ஏன்னா நீங்க சொல்ற ஒரு சில விஷயத்த உங்க நபர்கள் வந்து காது குடுத்து கேட்காம இருக்கலாம். அல்லது உங்க நபர்கள் சொல்லக்கூடிய ஒரு சில விஷயத்த கூட நீங்க காது குடுத்து கேட்காம இருக்கலாம். ஓகே. அப்ப இந்த 2 பேத்துக்கும் அந்த கருத்து வேறுபாடு அப்படின்றது 2 பேரும் வாக்குவாதம் பண்ணிக்கொள்றது, ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது நீ தான் பண்ண, நான் தான் பண்ணேன் அப்படின்னு பேசுறதுனாலேயே இந்த இடத்துல மூவ் ஆன். எதுனாலும் பிரச்சனை வருது. அதனால நான் மூவ் ஆன் பண்றேன். எதுக்கு எடுத்தாலும் சண்டை, ஒரு சச்சரவு, இந்த இடத்துல ஒரு கருத்து வேறுபாடு வருது. அதனால எனக்கு பேச இஷ்டம் இல்ல. ஏன்னா நீ பேசின ஒரு சில விஷயங்கள் என்ன ஹார்ட் பிரேக் பண்ணிருச்சு. ஸோ அதனால எனக்கு இப்போதைக்கு பேச விருப்பம் இல்ல. அப்படின்ற மாதிரி உங்க நபர்களுடைய எண்ணங்கள் வந்து போய் கொண்டிருக்கு.
ஏற்கனவே அந்த நபர்களுக்கு ஒரு குழப்பம் இருக்குது. அப்போ நீங்கள் ஒவ்வொரு விஷயம் பண்ணும்போதும் அதுலேயும் ஒரு சில கோபங்கள் வருது, ஆத்திரங்கள் வருது. அதை எப்படி வெளிக்காட்டுறதுன்னு தெரில. எங்கே வெளிக்காட்டினா இன்னுமே காயப்பட்டுருவோமோ அப்படின்னு பயந்து கூட இந்த நபர்கள் ஓடலாம். இந்த இடத்துல நீங்கள் துரத்தி கொண்டே ஓடுறீங்க, என் மேலே தப்பு கிடையாது, என்னை நம்பு அப்படின்ற மாதிரி நீங்கள் துரத்தி கொண்டு ஓடலாம். அந்த நபர்கள் நீ என்னை இப்படி டார்ச்சர் பண்ணுற விட்டா போதும் அப்படின்னு ஓடுற மாதிரி இருக்குது. அவ்வளவும் புரிஞ்சு கொள்ளாமல் இந்த நபர்கள் பண்ணுற மாதிரி தான் இருக்குது, ஒரு தெளிவில்லாததுனால. ஓகே, அந்த கருத்து வேறுபாடுகள் கூட இவ்வளோ பெரிய ஒரு சச்சரவையும் மனவலியையும் வந்து கண்டிப்பாக ஏற்படுத்தியிருக்கக்கூடும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் யூனிவர்ஸ் வந்து இங்கே சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அப்போ இந்த நபர்களுக்கு மாற்றம் அப்படின்ற ஒரு விஷயத்த எடுத்துகிட்டு வரணும். உங்கள் காதலை பொறுத்து ஏதாவது ஒரு மாற்றம் எடுத்துகிட்டு வரணும். ஒன்று உங்கள் கூட சேர்ந்து வாழ்கிற விஷயமா இருக்கணும், இல்லை இந்த விட்டுட்டு போகிற இந்த விஷயமா இருக்கணும். ஏதாவது ஒரு மாற்றம் வேணும் அப்படின்றாங்க. ஒன்று உங்கள் கூட வந்து வாழணும் அல்லது கைவிடணும். அந்த கைவிடணும் அப்படின்ற ஒரு விஷயத்த ஸ்டார்ட்லேருந்தே இருந்திருக்கும். ஏன்னா ஒவ்வொரு தடவை ஹார்ட் பிரேக் வர வர கைவிட்டுட்டு போகலாம் அப்படின்றது தான் இருக்குது. வேண்டான்னு விட்டுட்டு போகலாம், கைவிட்டுறலாம், இந்த விஷயத்தை ஏன் பின்தொடரணும் அப்படின்ற ஒரு செய்கை. ஓகே, ஸோ டிவைனை பொறுத்து இப்போ உங்கள் நபர்களோட மன எண்ணங்களில் இவங்க கைவிட்டுட்டு போவாங்களா அல்லது உங்கள் கூடயே வருவாங்களா அப்படின்றதுக்கு இந்த 2 கார்டில், ஸ்பெஷல் 2 கார்டில் என்ன வந்திருக்கு, என்ன சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்வோம். ஓகே, ஓகே, கைவிட்டுட்டு போகலாம் அப்படின்னு இந்த நபர்கள் கண்டிப்பாக நினைச்சாலுமே கூட உங்களுடைய ஞாபகங்கள் வந்து கண்டிப்பாக இந்த நபர்களை நியூ பிகினிங் பண்ண வைக்கும் அப்படின்றாங்க. ஓகே, கொஞ்சம் முன்னோக்கி தான் போக வைக்கும், ஸ்டெக்காகி எந்த இடத்துலையும் நிற்காம போக வைக்கும். ஏன்னா உங்களுடைய ஞாபகங்கள் வந்து இந்த நபர்களுக்கு ரொம்பவே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்காம். ஓகே, உங்களை பற்றி சிந்திக்கிறாங்க, நீங்கள் பேசின விஷயங்கள், அவங்களுக்கு செஞ்ச சில விஷயங்கள், இதெல்லாமே யோசித்து பார்க்குறாங்க. நீங்கள் கொடுத்த அந்த காதல் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பார்க்குறாங்க. அப்படிங்கும்போது தான் எடுக்கிற ஸ்டெப்பு வந்து இப்போ சரியானதா அப்படின்றது தான் இந்த இடத்துல சிந்திக்கிறாங்க. அப்போ இந்த நபர்களுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் மாறணும், மாற்றி வேணும். ஆனால் அவங்களும் கீழே வந்து கதைக்க மாட்டாங்க, அதை நீங்களே மாற்றிக்கொள்ளணும். இல்லை எனக்கு இந்த பிரச்சனையெல்லாம் வேண்டாம், நான் விட்டுட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்றாலுமே கூட இவங்களுடைய மனது வந்து அந்த காதல் உங்கள் கூட இருக்கு இல்லையா, அந்த காதல், இந்த காதல் வந்து விட்டுட்டு போக விட மாட்டேனுது. ஏதோ ஒரு இடத்துல ஒரு முடிச்சு போட்டே இருக்கு உங்கள் 2 பேத்துக்குள்ளேயும். ஓகே, ஸோ அந்த முடிச்சு வந்து உங்களை விட்டுட்டு உங்கள் நபர்களை விட்டுட்டு நீங்களும் போக உங்களுக்கும் தோண மாட்டேனுது. ஸோ அதே மாதிரி அந்த நபர்களுக்குமே தோண மாட்டேனுது. ஆனால் இன்னுமே ஸ்டில் அந்த ஹார்ட் பிரேக்ஸ் வந்து இருக்குது, வருத்தம் இருக்குது. அந்த கவலையும் ஆதங்கத்தையும் அந்த நபர்கள் மனசில் நான் இருக்கதை பார்க்குறேன். ஸோ அதனால தான் இப்போ இந்த அமைதியாக இருக்கட்டும், உங்கள் பக்கம் திரும்பாமல் இருக்கதா இருக்கட்டும், இதெல்லாமே க்ரியேட் ஆகியிருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல யூனிவர்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஓகே, ஆனால் இந்த இடத்துல வந்து இந்த முடிச்சு அப்படின்றது 2 பேத்துக்குமே விழுந்திருக்கு அப்படின்றதுனால கண்டிப்பாக முடிச்சுகள் அவிழும் போது நீங்கள் உங்கள் நபர்களோடு இணைகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து வரும். அப்போ மனதளவில் இந்த நபர்கள் இப்போ இருக்க சுச்சுவேஷன்ஸுக்கு ஹார்ட் பிரேக், அமைதி, ஒரு போராட்டம், என்ன முடிவெடுப்போம், எதெடுப்போம், நிற்பமா போயிடுவோமா அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஷன், இதெல்லாமே தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நாங்கள் பார்க்குறேன். ஓகே, ஸோ இதுதான் உங்கள் நபர்களுடைய மனதில் வந்து இருக்கக்கூடிய விஷயங்கள், எண்ணங்கள், அதெல்லாம். ஓகே, ஸோ இந்த ரீடிங்கில் நீங்கள் மேலதிகமான தகவல்களை பெற்றுக்கொண்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பெற்றுக்கொண்டிருந்தீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இல்லை அப்படின்னா பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ அடிக்கடி உங்களுக்கு பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ இதே போல் இன்னும் ஒரு ரீடிங்கில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய், டேக் கேர்.